முத்தியாக்கு இருக்கிற அத்தனை குணமும் அவன் மகன் மருதுக்கும் இருக்கான். வேட்டியை உருவுறதுல மண்ணேன். இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனா? வாங்கண்ணே. புதுசா? ஆமாண்ணே. எடுத்த உடனே இங்கே வர? போ, வேற டேபிளில் போய் உட்காரு. இல்லைண்ணே, நான் உங்க கூட தான் விளையாடணும். இங்க இருக்கிறதுலையே நீங்க தான் பெஸ்ட் ஆட்டக்காரன்னு சொன்னாங்க. அதான் உங்க கூட ஆடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தம்பி, மற்ற டேபிளை விட இந்த டேபிள் ஆடணும்னா பணம் அதிகமாக கட்டணும். வாங்க. அப்போ மற்ற டேபிளில் ஜெயிக்கிறத விட இந்த டேபிளில் ஜெயிச்சா பணம் அதிகமாக கிடைக்கும், அப்படிதானே? மருதையே ஜெயிக்க போறேன்றியா நீ? இல்லைண்ணே, உங்க எல்லாரையுமே ஜெயிக்க போறேன்னு சொல்றேன். யோ, என்னையா நீ மருதியை எடுத்து பேசிக்கிட்டு இருக்க? நாம விளையாட வந்திருக்கோம், யாரா இருந்தா நமக்கு என்னண்ணே? டிக்கு ஆட்டைக்கு 10,000 ரூபா, 240 பாயிண்ட். ஆட வரியா? டிக்கு. லாஸ்ட் கேம். நீங்க 220 பாயிண்ட், நான் 200. ஜெயிக்க போறது யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். காடை சீக்கிரம் போடுங்கப்பா, லேட் ஆகுது. டிக்கு. மருதையே ஜெயிச்சிட்டானே, பெரிய வித்தக்காரன் தான். ஒரு நிமிஷம். சாயங்காலம் 4 மணிக்கு ஜாக்பாட் இருக்கு, பெரிய ஆட்டம். வரியா? ஒரு கேமுக்கு 2 லட்சம். ஜெயிச்சா எல்லா பணமும் உனக்கு தான். என்ன சொல்ற? 3 பேர் எதிர்த்தான்னா 6 லட்சமா?